செயின்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள புதிதாக துவங்கப்பட்டுள்ள விளையாட்டு வளாகத்தை தகவல் மற்றும் ஒலிபரப்பு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இவ்வளாகத்தை செயின்ட் தாமஸ் மவுண்ட் விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பிரிகேடியர் ஜி.எஸ். பந்தீர், எஸ்.எம். பிரசிடென்ட், கண்டோன்மெண்ட் போர்டு டாக்டர் வினோத் விக்னேஸ்வரன், ஏஏடிஎஸ் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், கண்டோன்மெண்ட் போர்டு, பி.ஏ. குணா, நாமினேட் மெம்பர், கண்டோன்மெண்ட் போர்டு நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழாவில் முன்னாள் உலகக்கோப்பை மற்றும் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் பங்கு பெற்று அர்ஜுனா விருது பெற்ற கோவிந்தா, தேசிய அளவில் ஹாக்கி போட்டிகளில் விளையாடிய செயின்ட் தாமஸ் மவுண்டைச் சேர்ந்த முன்னாள் இந்தியன் பேங்க் ஹாக்கி வீரர் தாஸ் கிருஷ்ணன் மற்றும் முன்னாள் பல தேசிய அளவில் விளையாடிய ஹாக்கி வீரர்கள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 2 வாரங்களாக சேவை வாரங்கள் நடைபெற்றுக் வருகிறோம். அதில் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அன்றைக்கு விஸ்வகர்மா விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முழுவதுமே கண்டோன்மெண்ட் போர்டில் அவனுடைய தலைவர், அவனுடைய அலுவலர் எல்லாருமே இன்றைக்கு முழுவதுமான சேவை, அந்த வாரம் 2 வாரம் சேவை பணிகளில் ஈடுபட்டவர்களை அவர்களை ஊக்குவிக்கும் விதமான நிகழ்ச்சிகள். அதே போல் இந்த ஸ்டேடியம் பார்க்குறோம், நம்மளுடைய மெம்பர் இவங்க எல்லாமே ஒரு பெரிய அளவில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் ஹாக்கிக்கு, அதே மாதிரி வாலிபாலுக்கு, அதே மாதிரி டென்னிஸ்க்கு, இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுடைய பிரதமர் வந்த பிறகு தான் இன்றைக்கு நாம் நம்மளுடைய இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களை ஒலிம்பிக் ஆகட்டும், பேரா ஒலிம்பிக் இன்றைக்கு மிக அதிக அளவில் நாம் இன்றைக்கு கோப்பைகள் வாங்கி கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்குவிப்பு. அவர் இந்த தொடர்ந்து இளைஞர்களை கண்டுபிடிக்கும், குறிப்பாக ரூரலில் இருக்கிற இளைஞர்கள்லாம் கண்டுபிடிக்கின்றத கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே நாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு சர்வதேச லெவலில் ஒரு ஹாக்கி ஃபுட்பால் கோர்ட்டு, சிந்தட்டிக் ரன்வே, இப்படி எல்லா ஒரு சர்வதேச தரத்திலான வசதிகளை கொண்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் இது இன்றைக்கு நம்மளுடைய பல்லாவரம் செயின்ட் தாமஸ் மவுண்டினுடைய கண்டோன்மெண்ட் போர்டு இந்த நிகழ்ச்சியை, இந்த ஸ்டேடியத்தை பொதுமக்களுக்கு, இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களுடைய பயன்படும், இளைஞர்களுக்கு பயன்படும் விதத்தில் இந்த ஸ்டேடியத்தை திறந்தது.